ஹலோ, ஹாப்பி சாபத் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து ஃபீச்சர் டாக்கு நம்ம சீரீஸாக பார்த்துட்ருக்க அந்த சாங்சுவரி சர்வீஸ் பற்றி தான், சாங்சுவரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் எங்கே வரைக்கும் படிச்சிருக்கோன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எங்கே வரைக்கும் படிச்சிருக்கோம்? லேவர் வரைக்கும் வந்திருக்கோம். லேவர் கோர்ட் யார்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து 1 minute. ஓகே, ஸோ நம்ம சாங்சுவரியில் ஆல்ரெடி ஃபியூ திங்ஸை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபியூ திங்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கோர்ட்யார்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். லேவர் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுற இடத்துலலாம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட்டு ஐட்டம் நம்ம போகும்போது காட் வந்து ஒரு வேர்ஸ் சொல்லுவாங்க 26:1 வந்து, மோரோவர் thou shalt make the tabernacle with 10 curtains and fine linen அப்படின்னு ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுக்குறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ அந்த சாங்சுவரியிலே வந்து டேபர்நாக்கல் அப்படின்ட்டு ஒரு இடத்த வந்து கடவுள் வந்து செய்ய சொல்கிறாங்க. டேபர்நாக்கல்ன்றதுக்கு தமிழில் கூடாரம் அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஸோ அந்த அந்த இதை வந்து எப்படி செய்யணும், அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த எக்ஸோடஸ் 26th சாப்டரில் வந்து காட் வந்து சொல்லிட்டு வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது வந்து என்னென்னு நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஸோ இது இப்போதைக்கு நம்ம இந்த திங்ஸை தான் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம், லேவர் இந்த திங்ஸ் எல்லாம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த டேபர்நாக்கல் அப்படின்ற இந்த இடத்துல இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்து நம்ம குயிக்காக வந்து முடிப்போம். ஸோ எப்படி வந்து இந்த டேபர்நாக்கலை கட்டணும் அப்படின்ட்டு வந்து எக்ஸோடஸ் சாப்டர் 26 வந்து கடவுள் கிளியராக வந்து சொல்லுவாங்க. என்னென்ன துணி யூஸ் பண்ணணும், என்ன கலரில் இருக்கிற துணி யூஸ் பண்ணணும், என்ன எவ்வளோ ரிங்ஸு, அந்த கர்ட்டனை தொங்க விடுறதுக்கு பில்லர்ஸ் எவ்வளோ, எல்லாத்தையுமே வந்து கடவுள் இதில் இந்த சாப்டரில் வந்து மோசஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டேபர்நாக்கலில் பார்க்க போகிற இடம் வந்து ஹோலி பிளேஸை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு கவனித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடவுள் இங்கே வந்து ஸோ அந்த சாப்டர் நீங்கள் படிச்சிங்கன்னா காட் வந்து உள்ளேருந்து எப்படி வெளியே கட்டிட்டு வர்றது அப்படின்ட்டு வந்து கிளியராக சொல்லுவாங்க. நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோம், வெளியே ஃபஸ்ட்டு வால்ஸ் எல்லாம் கட்டிட்டு பிளாஸ்டிங் பண்ணிட்டு அப்புறமா தான் உள்ளே வருவோம். பட் காட் அந்த டேபர்நாக்கல் அந்த கூடாரத்தை கட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கடவுள் கொடுக்குறது வந்து உள்ளேருந்து வெளியே வந்து கடவுள் பில்ட் பண்ணிட்டு வர்றதை நம்ம கவனித்து பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹோலி பிளேஸ் வந்து இல்லை பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்றத வந்து கடவுள் வந்து லாஸ்ட்டில் தான் வந்து ஆல்மோஸ்ட் சொல்லுவார். அந்த இடத்துல வந்து 35th வேர்ஸை நம்ம பார்த்தோன்னா அந்த ஹோலி பிளேஸில் என்னென்ன வைக்கணும் அப்படின்றதையும் வந்து கடவுள் வந்து சொல்லுவார். என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து டேபிள் ஆஃப் ஷூ பிரெட்டும் அந்த 7 கோல்டன் கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து லேம்ப் ஸ்டாண்டை வந்து வைக்க சொல்லுவாங்க. ஸோ ரைட் சைடில் வந்து டேபிள் ஆஃப் ஷூ பிரெட் இருக்கும், ஆர் நார்த் சைடில். அப்புறம் சவுத்தில் வந்து சவுத் சைடில் வந்து அந்த 7 கோல்டன் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து வச்சுருப்போம் அப்படின்ட்டு இந்த இடத்துல இருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் சாப்டரில் வந்து ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கடவுள் அதுக்குன்னு சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்து கடவுள் வந்து 30th சாப்டரில் வந்து அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக அந்த சாப்டரில் வந்து அந்த தூபபீடத்தை பற்றி மட்டும் வந்து கடவுள் சொல்லுவார். அப்போ அங்கே வந்து கடவுள் ஸோ அங்கே எக்ஸோடஸ் சாப்டர் 30 verse 6 வந்து காட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, thou shalt put it before the veil, that is by the altar of ark of the testimony, before the mercy seat that is over the testimony where I will meet thee. அப்போ அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸை வைக்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த சாப்டரில் வந்து கடவுள் சொல்லுவாங்க. ஸோ இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹோலி பிளேஸில் வந்து இந்த திங்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, இந்த 3 ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ இது நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஸோ டேபிள் ஆஃப் ஷூ பிரெட்டு, அப்புறமா கேண்டில் ஸ்டிக் இருக்கும்,
அப்புறம் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸுமே வந்து அந்த கர்டன்ஸ் முன்னாடி வச்சுருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் இது நம்ம எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது. இன்னும் ஐ மீன் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, அந்த டேபர்நாக்கிளில் வந்து கடவுள் செய்ய சொன்னப்போ அதில் வந்து பில்லர்ஸும் அப்புறம் சில கர்டன்ஸ் வெயில்ஸை வந்து கடவுள் வந்து செய்ய சொல்வார். ஸோ ஹோலி பிளேஸை என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் வந்து 5 பில்லர்ஸ் ஆஃப் கோல்டன் பில்லர்ஸை பார்க்கலாம். அந்த கோல்டன் பில்லர்ஸை வந்து பிராஸ் ஒரு சாக்கெட்டில் வந்து செஞ்சு அந்த பில்லர்ஸை வந்து வச்சுருப்பாங்க. பிராஸ் சாக்கெட்ஸில் வந்து பில்லர்ஸை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பில்லர்ஸ்க்கு அந்த பக்கம் தான் அதோட சப்போர்ட்டில் தான் வந்து அந்த கர்டன்ஸை வந்து தொங்க விட சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹோலி பிளேஸ்க்கு என்டர் ஆகணும் அப்படின்னா இது இருக்கும். அதே மாதிரி நம்ம நீங்கள் ஹோலி பிளேஸ்க்கு உள்ளே என்டர் ஆனோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து இன்னொரு பார்ட்டிஷன் வந்து இருக்கும். அங்கே வந்து 4 பில்லர்ஸ் இருக்கும். அந்த 4 பில்லர்ஸுக்கு கீழே வந்து சில்வர் சாக்கெட்ஸில் வந்து அந்த பில்லர்ஸை வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து கர்டன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா காட் வந்து அங்கே செருபிம்ஸை வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி அதில் ஸ்டிச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹோலி பிளேஸ் என்டர் ஆகும்போதோ இல்லை ஹோலி பிளேஸ் என்டர் ஆன பிறகு உள்ளே இருக்கிற திங்ஸும் இது எல்லாத்தையும் நம்ம கிளியராக இங்கே பார்க்கலாம். ஆனால் இந்த ஹோலி பிளேஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து வெறும் ப்ரீஸ்டும் இல்லை ஹை ப்ரீஸ்ட் மட்டும்தான் வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து அலோடாக இருந்தாங்க. வேறு யாருமே வந்து உள்ளே போக முடியாது. எதுக்கு அப்படின்ட்டு நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அது வந்து ஹோலி பிளேஸ். அதனால் உள்ளே போகிறதுக்குமே வந்து அவங்க ப்ரீஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்து உள்ளே போவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஓகே நத்திங் சொன்னேன். பட் அதில் அந்த லெட்ஸ் அந்த சாக்ரிஃபிஷியல் இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னது அப்படின்னா இந்த சின் ஆஃபரிங்கை பற்றி தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதாவது சின் ஆஃபரிங்கில் வந்து காட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 6:25 நம்ம படித்தோம் அப்படின்னா லெவிட்டிகஸ் 6:25 அங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா இட் இஸ் மோஸ்ட் ஹோலி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். தமிழில் யாராவது மட்டும் இதை வாசிக்கிறீங்களா? லெவிட்டிகஸ் 6:25. ஓகே ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் காட் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்னது, அவுட் ஆஃப் ஆல் த ஆஃபரிங்ஸ் சின் ஆஃபரிங்கை வந்து நான் படித்து பார்த்ததுல தான் காட் வந்து இட் இஸ் த மோஸ்ட் ஹோலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப பரிசுத்தமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சின் ஆஃபரிங் வந்து ஆரன் அவர் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த பிளட்டை வந்து ஆல்டரில் போட்டுட்டு ஆரன் என்ன பண்ணுவாருன்னா அந்த மீட் அந்த பர்ன்ட் ஆஃபரிங் இருக்கும்ல அந்த சுட்ட அந்த இதை வந்து என்ன எடுத்துட்டு அவங்க வந்து ஹோலி பிளேஸ்க்குள்ளே போய் தான் வந்து அதை சாப்பிடணுமா. இந்த 6th சாப்டர்லேயே ஐ திங்க் 6th சாப்டர் தான் நினைக்கிறேன். அடுத்த ஃபியூ வேர்சஸ் படித்தோம் அப்படின்னா அந்த பர்ன்ட் பாவ நிவாரணத்துக்கு பலி கொடுத்த அந்த மாம்சத்தை வந்து யாரெல்லாம் தொடுறாங்களோ அது வந்து அவங்கள பரிசுத்தமாக்கும் அப்படின்னு வந்து இட் இஸ் ஹோலி அப்படின்னு வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அந்த சின் ஆஃபரிங் அப்படின்றது வந்து இட் இஸ் த மோஸ்ட் ஹோலி ஆஃப் ஆல் த ஆஃபரிங்ஸ் அப்படின்னு வந்து காட் மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து உள்ளே தான் வந்து அந்த ஹோலி திங் காட் வந்து கொண்டு போய் சாப்பிட சொல்கிறாங்க அந்த பர்ன்ட் ஆஃபரிங்கை. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மோஸ்ட் ஹோலி ஆஃபரிங்காக இருக்கிறது வந்து சின் ஆஃபரிங். அப்போ காட் வந்து நம்மளுக்காக என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஆஃபரிங்காக வந்து காட் அவங்களோட லைஃபே வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இட் வாஸ் த பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். ஆனால் காட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தட் காட் இந்த கிரைஸ்ட் வந்து உலகத்தில் வந்தப்போ அது வந்து ஹி வாஸ் டூயிங் த சர்வீஸ் ஆஃப் த ப்ரீஸ்ட் இன் த கோர்ட்யார்டில் என்னென்ன பண்ணுமோ ஒரு ப்ரீஸ்ட் அந்த சேவையை வந்து கடவுள் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் ஹோலி பிளேஸுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா அதால் யாருனால மட்டும்தான் முடியும், ப்ரீஸ்டோ ஹை ப்ரீஸ்ட் மட்டும்தால முடியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து நம்ம வந்து ஹீப்ரூஸ் சாப்டர் 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து கடவுள் வந்து ஹோலி பிளேஸில் இல்லை மோஸ்ட் ஹோலி பிளேஸில் என்னென்ன பண்ணுமோ அந்த திங்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஹெவன்லி திங்ஸ் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சாப்டரில் வந்து 24th verse நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே வாசிக்கலாம் தட் கிரைஸ்ட் இஸ் நாட் என்டர்ட் இன் டு ஹோலி பிளேசஸ் மேட் வித் ஹேண்ட்ஸ்
which are the figures of the true, but into heaven itself now to appear in the presence of God for us. ஸோ கடவுள் வந்து நம்மளுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காரு, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு அப்படின்னா, அந்த பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் நாட் மேட் ஆஃப் ஹேண்ட்ஸ். அப்போ கடவுள் வந்து இந்த உலகத்துலேருந்து அவர் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா அது என்னென்ன குறிக்குது, ஹோலி பிளேஸ்க்குள்ளே போயிருக்காரு அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து குறிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜீசஸோட ஒர்க் வந்து ஹெவனில் ஹீ இஸ் டூயிங், அந்த ப்ரீஸ்ட் வந்து இந்த மோசஸோட சாங்சுவரியில் வந்து என்னென்ன பண்ணிட்டுருந்தாரோ ஹோலி பிளேஸில் அந்த வேலையை தான் வந்து அங்கே செய்ய போயிருக்காரு அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ ஹீப்ரூஸ் 4:14 நம்ம படித்தோன்னா அங்கே வந்து காட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். 14 verseல வந்து நம்ம பார்த்தோன்னா, seeing that we had a great high priest that is passed into heaven, Jesus the Son of God, let us hold fast our profession. ஸோ நம்மளுக்காக இருக்கிற ஹை ப்ரீஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ நம்ம ஆஃப்ரிங்கை வந்து கொடுத்துட்டாங்க கடவுள், அந்த சின் ஆஃப்ரிங்கை வந்து கடவுள் கொடுத்துட்டு ஹை ப்ரீஸ்ட் என்ன பண்ணோம், அந்த ஃப்ளெஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு ஹோலி பிளேஸ்க்குள்ளே போகணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கிரைஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஆஃப்ரிங் கொடுத்து சின் ஆஃப்ரிங் கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிருக்காரு. பரலோகன்றது என்னது, பரிசுத்த ஸ்தலம். அங்கே போய் இப்போ இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த 15th verse நம்ம படித்தோன்னா அங்கே வந்து நம்மளுக்கு தெரியும், for we have not a high priest which cannot be touched with feeling of our infirmities, but also in all points tempted like us, we are yet without sin. நம்மள மாதிரியே வந்து என்ன பண்ணியிருந்தார், அவரும் பாவமான உலகத்தில் இருந்து பாவம் செய்யாமல் இருந்து பரிசுத்தமாகி தான் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹோலி பிளேஸ்க்குள்ளே வந்து போயிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கடவுள் இப்போ இல்லை, பட் ஹோலி பிளேஸ்க்குள்ளே போயிருக்காரு அப்படின்னா அவர் என்ன ஒர்க் அங்கே செஞ்சுட்டு இருந்தார், இன்டர்செசரி மினிஸ்ட்ரி தான் வந்து கடவுள் செஞ்சுட்டு இருந்தார். அதாவது நம்மளுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தார், அங்கே he was pleading for us. ஸோ இன்டர்செஷன் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் மீன்ஸ் வேற ஒருத்தவங்களுக்காக என்ன பண்ணுறதா, ப்ரேயர் பண்ணுறது தான் வந்து இன்டர்செசரி ப்ரேயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ கடவுள் வந்து யாருக்காக அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தார், நம்ம எல்லாருக்காகவும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கடவுளில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இதுதான் வந்து ஹோலி பிளேஸோட சிக்னிஃபிகன்ஸாக வந்து இருக்குது. தட் காட் வந்து அங்கே போய் எப்படி ஹை ப்ரீஸ்ட் வந்து அந்த சின் ஆஃபரிங்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸில் போய் அது வந்து ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஆஃபரிங்காக அது வந்து கொடுக்குமோ, அதே மாதிரி ஜீசஸ் வந்து இந்த உலகத்துலேருந்து, அதாவது இந்த கோட்யார்டு அப்படின்ற ஏர்த்துலேருந்து ஹெவன் அப்படின்ற ஹோலி பிளேஸுக்கு போய் அங்கே நம்மளுக்காக என்ன பண்ணுறாரு, ஹீஸ் ப்ளீடிங் ஆன் அவர் பிஹாஃப் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இது எவ்வளோ நாளுக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காட் அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. எப்போ முடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா, Daniel 8:14 நம்ம பார்த்தோம்னா, and he said unto them, unto 2300 days then shall the sanctuary be cleansed அப்படின்னு. ஸோ 2300 days ப்ராஃபஸி எப்போ முடியுதோ அப்போ வந்து அந்த இன்டர்செசரி மிஷன் வந்து மினிஸ்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். எப்போ அது முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா, 1844 வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறாரு. ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு கடவுள், இப்போ இன்டர்செசரியாக நம்மளுக்காக பரிந்து பேசுகிற அந்த ஒரு ரோலை விட்டுட்டு இப்போ வந்து ஹீ இஸ் மூவ்ட் ஆன் டு பிகம் ஆர் ஜட்ஜ் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ ஹோலி பிளேஸ் வந்து இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் வந்து காட் நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்காக என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் ஒரு வருஷம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த ஹீப்ரூஸ் சாப்டர் 14 நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அதில் 16th verse என்ன அப்படின்னா, let us therefore come boldly unto the throne of grace that we may obtain mercy and find grace to help in the time of need. நிறைய பேர் இந்த வேர்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணுறோம். கடவுள் நம்மளுக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன நாள் பண்ணிக்கலாம், இட்ஸ் ஓகே, கிரேஸ் இஸ் தேர் அப்படின்னு நம்ம தப்பாக வந்து நிறைய பேர் நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் காட் அந்த வேர்ஸ் படித்தப்போ கிளியராக என்ன சொல்கிறாருன்னா, that he may obtain mercy and find grace to help in the time of need. நம்மளுக்கு எப்போ டைம் ஆஃப் ட்ரபிள் வருமோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை, ஹெல்ப் தேவை. அப்போ அதுக்காக என்ன பண்ணணும் நீங்கள், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம் போல்ட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த வேர்ஸ். இட் இஸ் நாட் த தைரியமாக நீங்கள் போங்க என்ன வேணாலும் செய்யுங்கன்ட்டு இல்லை. அப்போ காட் வந்து நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காருன்னா, இட் இஸ்
ஃபார் அஸ் டு கம் அவுட் ஆஃப் சின், நம்மளுக்காக வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் நம்மளுக்கு ட்ரபிள் வரும்போது நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வருவோம், காட்ட ஹெல்ப் கேட்போம். அந்த டைமில் காட் வில் ஷோ அஸ் மர்சி அண்ட் கிரேஸ் அப்படின்றது தான் வந்து அதோட மீனிங்காக இருக்குது. தவிர அது வந்து என்னது மிஸ்யூஸ்க்காக நம்ம வந்து எடுத்துக்காமல் இருக்கணும். ஸோ காட் நம்மளுக்காக செஞ்ச இந்த திங்கை வந்து நம்ம ஞாபகம் வச்சுப்போம். தட் காட் இஸ் தேர் ஃபார் அஸ் வென் வி நீட் ஹிம் அண்ட் ஹீ இஸ் தேர் டு ஹெல்ப் அஸ். தேங்க்யூ. நம்ம இப்போ சாபத் ஸ்கூல் படிக்க பெருன்னு சொல்லுவோம். தமிழ் சாபத் ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு பாஸ்டர் பீட்டர் எடுத்து தருவாங்க. கனடா சாபத் ஸ்கூலில் வந்து சாம்ஸ் மாமா எடுத்து தருவாங்க. வேறு சாபத் ஸ்கூல்ஸ் வந்து அவங்க ரெகுலர் டீச்சர்ஸ் வந்து எடுத்து தருவாங்க. தேங்க்யூ.